Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவருடைய சிக்குடு வைப்புன்னு சொல்லிட்டு படத்தில ஏற்கனவே ஒரு சின்னதா ஒரு பிட் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கான ப்ரோமோ முடிஞ்சுச்சு. ஷூட்டிங்கும் முடிஞ்சு. அனிருத், டி. ராஜேந்தர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ரோமோ நடிச்சிருக்காங்க. அதே மாரி வந்து கூலி இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அமீர் கான் இருக்காரு அப்டின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அமீர் கானே வந்து ரோல் இப்போ இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் கமலஹாசன் சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கமலஹாசன் 237 இது வந்து எந்த ஃபீமேல் லீட்ஸுமே இருக்காது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டருமே வந்து கமலஹாசன் தான். ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஜனநாயகன் இந்த படத்துடைய டீசர், ட்ரெய்லர் 2மே 2ல ஏதோ ஒண்ணு. மோஸ்ட்லி இது டீசரா தான் இருக்கும். இல்லன்னா டைட்டில் டீசரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து ஜூன் 22 தளபதி விஜயோடைய பிறந்தநாள் அப்ப ரிலீஸ் பண்றாங்க. இது ஆல்சோ விஜயுடைய லாஸ்ட் ஃபிலிம். ஆக்டர் அஜித் சார பத்தி எந்த அப்டேட்ஸுமே இல்ல. சூர்யா சார பொறுத்தவரைக்கும் சூர்யா 46 படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 9ஆம் தேதியே. அப்புறம் வாடிவாசல் படம் வந்து ஷெல்ஃப்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் இல்லையாம். மெக்காட்ரானிக்ஸ் அந்த மாட்டுக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து படத்த ரெடி பண்ணிருவாங்களாம். விக்ரம் சார பொறுத்தவரைக்கும் எந்த அப்டேட்ஸும் இல்ல. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குபேரா இந்த படத்துடைய லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்துச்சாம். அது வந்து இப்போ 2 மணி நேரம் 50 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்களாம். இப்போ தான் ரீசென்ட்டா வந்து தமிழ்ல வந்து ஆடியோ லான்ச்சும் முடிஞ்சுச்சு நேரு ஸ்டேடியம்ல. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்க 2 பேருடைய படம் வந்து டைம் டிராவல் ஃபில்ம பேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மாநாடுமே வெங்கட் பிரபுக்கு ஒரு டைம் டிராவல் பேஸ்டு ஃபிலிம் தான். அது வந்து பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இந்த படத்துல நடக்க சான்சஸ் இருக்கு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் வந்து ஒண்ணு கயடு லோஹர், கல்யாண பிரியாகர் இல்ல 2 பேருமே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டர் விஜய் சேதுபதி புது படமான தலைவன், தலைவி படத்துல வந்து ஒரு நல்ல பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல கேட்காதவங்க போய் கேட்டுருங்க. எஸ்டிஆர் இந்த படத்துல அவருடைய அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டர் மணிரத்னம் கூட அடுத்த படம் இருக்க சான்சஸ் ஹையா இருக்கு. ஒரு ரொமான்டிக் ஃபிளிக்கு. அதுல ஃபீமேல் லீடு வந்து ருக்மிணி வசந்தா இருப்பாங்க. சப்தா சங்கரான் ஸ்டைல்ல நடிச்சிருந்தாங்க. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சர்தார் 2 வந்து ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கார்த்திக் 29 இந்த படத்துடைய டைட்டில் வந்து மார்ஷல் அப்படின்னு வைக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களாம். பட் என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம். மிஸ்செலேனியஸ் அப்டேட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு கை மாயாவி அப்படின்ற படம் வந்து ஆல்ரெடி வந்து பெரிய டாக்ஸ்ல இருந்துச்சு. இப்போ அத வந்து சூர்யா பண்றது. அது வந்து இப்போ அமீர் கான் வந்து பண்றதா கன்ஃபார்ம் ஆயிட்டு 2026 உடைய செகண்ட் ஹால்ஃப்ல தான் வந்து ஷூட் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மேன் 3 இந்த படம் ஃபேமிலி மேன் 3 வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த இதில வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட இத. அல்லு அர்ஜுனோட 22nd ஃபிலிம் அட்லி 6த் ஃபிலிம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிராகன் வந்து ஒரு பண்ண போறாரு. பிரதீப் ரங்கநாதன் டிராகன் கிடையாது. ஒரிஜினல் டிராகன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஃபிலிம்ல காட்டுறாங்க. தெகிடி படத்தோட டைரக்டர் வந்து பி. ராஜேஷ். அவர் வந்து 11 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஒரு டைரக்டரா வந்து ரிட்டர்ன் குடுக்குறாரு. தெகிடி 2வான்றது தெரியல. பட் அசோக் செல்வன் தான் படம் பண்றாரு. 2 வானம் அப்படின்ற படத்தோட ஷூட் வந்து முடிச்சுட்டாங்க. இவரு விஷ்ணு விஷாலும், ராம்குமாரும் சேர்ந்த படம். அதே ராட்சசன் காம்போ தான். ஜில்லே லம்மான்னு சொல்லிட்டு கிஸ் படத்துல ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. கேட்காதவங்க போய் கேளுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சேனலுக்கு மறக்காம. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட் ஏத்துங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.